வணக்கம் கௌதமன். நான் எப்படியாவது கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷூட்டிங் எல்லாம் கூட கேன்சல் பண்ணி வெயிட் பண்ணேன். திடீர்னு காலிலேருந்து தண்டரு, ஒரே இடி மின்னல் மழையுமா இருந்ததுனால உடம்பு தூக்கி தூக்கி போடுது. ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்கு கௌதமன். எத்தனை மணிக்கு அப்படின்னாரு. நான் 7:30. பகல்னா கூட நான் வந்துருவேன், இரவு மாத்திரை போடணுமாச்சு, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னாரு. தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடியே வெளியில உட்காந்துட்டாரு கொஞ்ச நேரம். என்னன்னா மூச்சு வாங்குது, நான் பாக்குறேன் சார், பாத்துக்கிட்டே இருக்கேன். அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது எனக்கு தெரியுது, ஆனாலும் தாண்டி ரசிக்கிறாரு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இயக்குனராக பார்க்கப்படுகிறவர் கே பாக்யராஜ் அவர்கள். ஸோ அவர் நம்ம கூட இல்லை. அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் பேசும் பொருளாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாகவும் சரி, எல்லா படங்களும் சரி, குடும்ப ஆடியன்ஸ்லேருந்து எல்லா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் ஈர்க்கத்தக்கதாக அவர் படங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. ஆனாலும் அவர் சம்மந்தப்பட்டவர்கள் நம்ம கூட எல்லாரும் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் இயக்குனர் கௌதமன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் ஒரு பட்டறைன்னு சொல்லலாம். இப்போதான் சமீப காலத்தில் நம்ம கூட பாரதிராஜா ஐயா நம்ம கூட இல்லை. அவங்களும் நம்ம இழந்துட்டோம். தமிழ் சினிமா இழந்துடுச்சு அவரை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது பெரும் பெரும் கைகள்லாம் நம்ம கூட இருந்தாங்க. அதில் இப்போ நம்ம கூட கே பாக்யராஜ் அவர்கள் இல்லைன்ற விஷயமே அதை நினச்ச கூட பார்க்க முடியல சார். ஸோ திரைத்துறை உங்களுக்கும் அது பெரிய இழப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு வார்த்தைகள். அது ஒவ்வொரு பேட்டியிலையும் ஒவ்வொரு மேடை நிகழ்வுகள்லையும் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கிறேன், அவர்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அவர் ஏதாவது ஒரு இடத்துல அதை பதிவு பண்ணி முடிப்பார். அப்படி தன்னுடைய குருநாதரை நினைவுபடுத்தாத எந்த ஒரு செயலையும் செய்யாத ஒரு சீடன் அப்படிங்கிறது உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாது, இவரை தவிர. இவர் தான் அதுல மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா சினிமாவுக்கு வந்த காலம் தொட்டு இன்னைய வரைக்கும் தன் குருநாதரை அவர் அலைபேசியில வந்தாலும் கூட எழுந்து நின்று வணக்கம் சார், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுறதுல இருந்து அவருடைய கைப்பிடித்து 50 ஆண்டுகள் அவரோட பயணித்தவர் பாக்யராஜ் சாரு. அதாவது அப்படிப்பட்ட பாரதி ராஜா சாரே நம்மளை விட்டு பிரிஞ்ச போது ஒரு சில ஆண்டுகள் பழகுன, அவரோட போராட்டத்துல கலந்துகிட்ட எங்களை மாதிரி ஆட்களாலே தாங்க முடியல. என்னை பெற்ற தந்தையை இழந்தது போல நாங்கெல்லாம் கதறி துடிச்சோம். ஆனா 50 ஆண்டு காலம் அவரோட அவரால உருவாக்கப்பட்டு செதுக்கப்பட்டு ஒரு நடிகனாக, ஒரு திரைக்கதை ஆசிரியனாக, ஒரு கதாசிரியராக, ஒரு இயக்குனராக அவரால உருவான பாக்யராஜ் சார் அவருடைய இழப்பை நிச்சயமா அவரால் தாங்கிருக்கவே முடியாது. பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் இறந்த போதும் நாங்க கூட இருந்தோம், பாலுமகேந்திரா இறந்த போதும் பாரதி ராஜா சாரோட கூட இருந்தோம். 2 பேரும் என்னுடைய பெரும் மரியாதைக்குரியவர்கள், என்னுடைய அன்புக்குரியவர்கள். என்னை விட்டு போயிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி அவர் நெஞ்சில அடிச்சுட்டு அழுது, பாதி உசுறு போச்சே அப்படின்னு சொல்லி அழுதாரு. அப்ப அவருடைய சக படைப்பாளிகளா தோழர்களா இருந்தவர்கள் இறந்த போதே பாரதி ராஜா அவர்கள் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பாதி உயிர் போச்சுங்கும் போது 50 ஆண்டுகள் அவருடைய கரம் பற்றி வளர்ந்த பாக்யராஜுக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பு. அந்த தன்னுடைய குரு இறந்த 17வது நாள் அவருடைய சீடனும் இழந்திருக்கோங்கிறது. ஆக இந்த 2 பேரையும் இழந்த இழப்புங்கிறது எங்களை போன்றவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. அந்த மீளா துயரத்துல இருந்து எப்படி நாங்க வெளியே வர போறோம்னு தெரியல. அணுவா ஒவ்வொரு நொடியும் மனசு செதஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அவருடைய குடும்பம், சாந்தனு, பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள், அவங்க பொண்ணு, இவங்க எல்லாம் எப்படி அதுல இருந்து மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட மனநிலையில தான் நான் இங்க இருந்து அவருடைய உடல் இருக்கிற வீடு நோக்கி போயிட்டு இருக்கேன். புரியுது சார். ஸோ அதே மாதிரி இப்போ நான் பார்க்கும்போது கூட ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்டன்னும் போது நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய இல்லத்தில் இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு இல்ல திருமணம் நடந்திருந்தது. ஆனாலும் அதை முடித்து விட்டு நீங்கள் இப்போ அவரை பார்க்கணுன்றதுக்காகவும் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்றதை பார்க்க முடியுது.
ஸோ முக்கியமாக வந்து ரீசெண்டாக உங்கள் படமான படையாண்ட மாவீரா அந்த படத்துக்கு கூட அவர் ஒரு பைட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அது நிஜமாக வந்து உங்களையும் சரி அந்த படத்தை பற்றியும் சரி அவர் அதை பெருமையாக பேசி ஒரு பைட்டும் கொடுத்துருந்தாரு. அது இப்போ வரைக்கும் நினைவில் இருக்கு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன சார்? அவர்கிட்ட நான் இந்த விஷயம் நான் இப்போவே பார்த்துட்டே இருக்கேன், கற்றுட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது அவரு பக்கத்துல உட்கார்ந்து பேசும்போது ஒரு தாய்மாமன் அருகில அரவணைப்புல அந்த கதகதப்புல அந்த பேரன்புல அந்த பெரும்பாக்கத்துல அவரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது போலவே இருக்கும். அதான் அது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் வந்து நிறைய ஆலோசனை கொடுப்பாரு, நிறைய அரவணைப்போட நிறைய நுணுக்கங்களை சொல்லி தருவாரு. சில பத்தி கேட்டா அவரு அதை பத்தின ஒரு நிகழ்வை சொல்லும் போதே ஒரு திரைக்கதை போல ஒரு காட்சி போல இருக்கும். என்னுடைய கனவேகளை அதை பூஜைக்கு வந்திருந்தார் 27 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகிழ்ச்சி படைப்பு அதை பத்தி அந்த கதையை சொன்ன அதுக்கு சில ஆலோசனைகள் சொன்னாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 27 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய படைப்புக்கு வந்தவரு, பூஜைக்கு வந்தவரு. என்னுடைய படையாண்ட மாவீரா சமீபத்துல ரிலீஸ் ஆன போது நான் அதை பார்க்கணும்னு சொன்னப்ப அவர் உடல்நிலை சரியில்லை, உடம்பு தூக்கி தூக்கி போடுது, ஒரு மாதிரி சிவரிங்கா இருக்கு கௌதமன். எத்தனை மணிக்கு அப்படின்னாரு. நான் 7:30. பகல்னா கூட நான் வந்துருவேன், இரவு வந்து மாத்திரை போடணுமாச்சு, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னா உடம்ப பாத்துங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 7:30 மணிக்கு எல்லா டைரக்டரும் வந்துட்டாங்க. படம் ஆரம்பிக்க போற நேரத்துல ஒரு போன் காலு, பாக்யராஜ் சார் வந்துட்டு இருக்காரு அப்படின்னாங்க. பக்கத்துலதான் வீடு, 4 ஃப்ரேம்ஸ் இந்த நுங்கம்பாக்கத்துல. பார்த்தா மேல ஏறி வந்து தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடியே வெளியில உட்காந்துட்டாரு கொஞ்ச நேரம். என்னன்னா மூச்சு வாங்குது அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஒருத்தர் என்னப்பா அப்படின்னாரு போன் பண்ணி. இந்த வந்துட்டான் அப்படின்னாரு. என்னன்னா இங்க மாத்திரை எடுத்துட்டு வர சொல்லி போட்டுட்டு அப்படியே படம் பார்த்தாரு. அதாவது படம் பார்த்துட்டும் போட முடியாது, போடுறதுக்கு முன்னாடியே சரி போட்டுக்கிட்டு போலாம் ஏன்னா ரொம்ப முடியலன்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட்டு வீட்டுல இருந்து பக்கத்துல 2 ஒரு தெரு தான் அந்த தள்ளி எடுத்துட்டு வந்து போட்டுட்டு உள்ள போய் உட்கார்றாரு. எல்லாரும் படம் பாக்குறாங்க, நான் பாக்கிறேன் சார், பாத்துக்கிட்டே இருக்கேன். அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது எனக்கு தெரியுது, ஆனாலும் தாண்டி ரசிக்கிறாரு. அதுக்கு முந்தைய காட்சியில எனக்கு ஒரு நல்ல ஒரு முரட்டுத்தனமான ஒரு சால்வை ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஓடி போய் கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவருக்கு குளிர்துன்னு தெரிஞ்சுட்டு கொடுத்து, சார் போட்டுங்க சார் அப்படின்னா என்ன புனுசெட்டோட பார்த்துட்டு எடுத்து போத்திக்கிட்டு படம் முழுக்க பார்த்தாரு. நான் அவரை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் முந்தான முடிச்சோ, ஒரு கை ஓசையோ, சுவரில்லாத சித்திரங்களோ, மௌன கீதங்களோ, இப்படி ஒவ்வொரு படைப்பையும் நான் பார்த்து ரசிச்சு எங்களையும் அறியாம எங்களுக்குள்ள சினிமாவை, திரைக்கதைய, கதைய, வசனத்தை இது எல்லாத்தையும் மிக மெருதுவா ஒரு மயிலரகை தடவு கொடுப்பது போல எங்களுக்குள்ள அதுக்குள்ள எங்களுக்குள்ள செலுத்தின ஒரு பாக்யராஜ் சார். அடிச்சு சொல்லாம அவர் படைப்புகள் எங்களுக்குள்ள தானா இறங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உச்சமான படைப்பாளி, ஒரு திரைக்கதை அரசன். அவர் வந்து நம்ம படத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னே பார்த்துட்டு இருந்தேன். படம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வெளியில வந்து பேசிட்டு இருந்தாங்க, படைப்பை பத்தி பேசினாங்க, வீடியோ எடுத்தோம். இவர் கொஞ்சம் தாமதமா தான் வந்தாரு. வந்த உடனே சார் ஒரு சின்ன பேட்டி சார் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு அவரு கையாட்டி, இல்ல கௌதமன் ரொம்ப எமோஷனா இருக்கு, நான் வந்து நான் தரேன், நான் நாளைக்கு போல நான் வீடியோல பேசி அனுப்புறேன் அப்படின்னாரு. ஏடா இப்படி ஏதோ தட்டி கடிச்சிட்டு போறாராட்டுக்குன்னு சொல்லிட்டு சரிங்க சார் அப்படின்ட்டு அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வந்துட்டேன். மறுநாள் எனக்கு ஒரு போன் கால், உங்க வாட்ஸ்அப் பாருங்க அப்படின்னு. அந்த வாட்ஸ்அப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் பேசி அனுப்பியிருந்தாரு ஒரு வீடியோ காட்சி. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு படைப்பாளிய என்ன வந்து ஒரு உச்சமான படைப்பாளி நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. என்னுடைய சந்தனகாடு பார்த்துட்டு, பாலு மகேந்திரா சார், பாரதி ராஜா சார், இவரு நம்ம பாலா, இவரு நம்ம பாலச்சந்தர் சார், எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. ஆனா அந்த பாராட்டுகளுக்கெல்லாம் மேலா படையாண்ட மாவீராவை பார்த்துட்டு அதனுடைய கதை, திரைக்கதை நுணுக்கம், அது எப்படி எடுத்துட்டு போன விதம், நான் நடிச்சது எல்லாத்தையும் பாராட்டி ஒரு உண்மை சம்பவத்தை இதை விட நேர்த்தியா வேற யாராலையும் பண்ண முடியாது. காலம் முழுக்க கௌதமனுக்கு படைப்பு வசமாயி நிக்குது. இந்த படைப்புக்காக, இந்த படைப்பை பார்த்ததுக்காக, நான் என்னை காட்டினதுக்காக, ஒரு நல்ல படைப்பை நான் ரசிச்சதுக்காக கௌதமனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல, சல்யூட் அப்படின்னு ஒரு வணக்கம் வச்சாரு. அப்ப ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு திரைக்கதை அரசன்,
எண்ணற்ற படைப்புகளை இந்தியா முழுக்க எல்லா மொழி படைப்புகளும் இவருடைய கதையை கையாண்டிருக்கு. இவருடைய படைப்புகள் பெரும் வெற்றி பெற்றிருக்கு. எல்லாரும் கை காட்டுறதுன்னா திரைக்கதைன்னா இவருதான். ஒரு மெல்லிய இழையில சாதாரண ஒரு சூழல்ல கதையை தொடங்கி ஒரு அசாதாரணமான அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சை போட்டு மிக லாவகமாக கிளைமேக்ஸ்ல அவிழ்த்து அந்த திரைக்கதைய ஒரு தரிசனம் போல காட்டுற, ஒரு பரவசமாக்குற, பார்த்தவர்கள் மனசு நெகிழும்படியான படைப்புகளை செஞ்ச ஒரு ஒரு பெரும் படைப்பாளி என்னுடைய படைப்பை பார்த்து வாழ்த்து மட்டும் இல்ல சல்யூட்னு ஒரு வணக்கமும் சொன்னதுங்கிறது நான் பதிலுக்கு போட்டேன். என் காலம் முழுக்க நான் எனக்கு ஓடக்கூடிய எரிபொருளை நிரப்பிருக்கீங்க நீங்க. இது எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. கண்ணீரோடு என்னுடைய அதனால பேசி அனுப்புனாரு. ஆனா இப்ப எங்ககிட்ட இருந்தே விடை பெற்றுட்டாரு. இது எந்த வணக்கம் சொல்லி அவரை விடை கொடுத்து அனுப்புறதுன்னு தெரியாத தவிப்புல கோடம்பாக்கத்துல கடந்து போயிட்டு இருக்கேன். வல்லூர் கோட்டம் அவருடைய வீடு நோக்கி. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல சில மணிகளுக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டே இந்த மண்ணுக்குள்ள போக போறாரு. ஆக ஒரு படைப்பாளிகள், உன்னதமான படைப்பாளிகள், மூத்த படைப்பாளிகள் எல்லாருமே வரிசையா போயிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு தாங்க முடியாத துயரமா இருக்கு. இந்த புள்ளி எந்த இடத்துல 3 புள்ளிங்கிறது முற்றுப்புள்ளி ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை காலங்கள் கிடக்க நாமும் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமோங்கிற ஒரு பதட்டம் வருது. புரியுது சார். அதே மாதிரி இப்போ வரைக்கும் அவரை பார்க்கணும்னா இப்போ நம்ம நிறைய படங்கள் சொல்றோம் சார். இப்போ வர இயக்குநர்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு அடித்தளம் அப்படின்னும் போது அதுல பாக்யராஜ் அவர்களுடைய ஸ்கிரீன் பிளே தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே பேசுறதா பார்க்கிறோம். அவரோட ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் இப்போ வரைக்கும் மாஸ்டராகவே இருக்கு. கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி கூகுள்ல இருந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா அதை ஒருத்தர் தான் சொல்றாங்க. ஸோ அதுவும் தமிழ் சினிமாவில் அவர் ஊக்கப்படுத்தின ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஃபார்மேட்டையே மாற்றி அவர் நிறைய விஷயம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் 70 காலகட்டத்தில் 80 காலகட்டத்திலேயே அவர் 80-90கள் காலகட்டத்திலேயே அதை பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ கூகுளில் போடும்போது கூட நம்ம பார்க்கறதுங்கிறத விடுங்க, நம்மெல்லாம் படைப்பாளியா நாம செஞ்ச படைப்புகள், பேசப்பட்ட படைப்புகள் கூட சிலது நம்ம பண்ணிருக்கோம். ஆனாலும் கூட அவரெல்லாம் ஒப்பிடும்போது அந்த சிகரத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒரு சிறு குண்டு தான். ஆனா ஒரு பெருமலையா இமயமலையா நின்ன எத்தனையோ பேரு, பாலச்சந்திரா இருக்கட்டும், மணிரத்னமா இருக்கட்டும், பாரதிராஜன் சாரே குருவை மிஞ்சிய சிஷியன்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல ராஜ் கபூருங்கிறவரு இந்திய சினிமாவினுடைய முடிசூடா மன்னன். அவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு பெரிய ஹீரோ. எம்ஜிஆர் காலகட்டத்துல அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கூட ஒரு பெரிய ஹீரோ. எம்ஜிஆரே அவர் போல ட்ரெஸ் அந்த இது எல்லாம் கொஞ்சம் அந்த படைப்புகள் எப்படி அவர் போல என்டர்டைன்மெண்டா பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பண்ணதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ராஜ் கபூர் என் வாழ்க்கையில நான் அதிக முறை பார்த்த படம் தூறல் நின்னு போச்சு. அதை விடவும் அதிக முறை 100க்கு மேற்பட்ட முறை நான் பார்த்தது டார்லிங் டார்லிங் டார்லிங்கிற அந்த படம். அந்த திரைக்கதைங்கிறது எனக்கு இன்னும் அழுக்கல. திரும்ப திரும்ப நான் பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. 100க்கும் மேற்பட்ட முறை பார்த்தோம். ஏன் படம் பார்த்தது இல்ல, சமகாலம், அதுக்கு முன்னாடி பின்னாடி யாருடைய படத்தையும் நான் இத்தனை முறை பார்த்தது இல்லைன்னு சொன்னது இருக்குல்ல. இதை விட என்ன ஒரு திரைக்கதை மன்னன் சொல்றதுக்கு நமக்கெல்லாம் என்ன, நம்மளுக்கெல்லாம் மேலானவர்கள் கொண்டாடி உலகம் பூரா இன்னைக்கு அவரை நீங்க சொல்ற மாதிரி கூகுள்லயே பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அவரை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா கதை சொல்லும் இளையராஜா சொல்லியிருக்காரு. நான் எனக்கு பாடம் எடுத்த வாத்தியார் அப்படின்னு ஒரு தடவை சமீபத்துல அவருடைய விழாவில் சொல்லியிருக்காரு. இளையராஜாங்கிற ஒரு இசைக்கான அத்தாரிட்டி மட்டும் இல்ல, ஒரு இசை கடவுள். சொல்றாரு பாரதி ராஜா ஒரு முறை பாக்யராஜ் கதை சொல்லுவான் அப்படின்னாரு. இவனடா எலும்புந்தோலமா இருக்கிற இருந்தாலும் என்ன கதை சொல்லி நம்ம கேட்க போறோன்னு வேண்டாம் வெறுப்பா கேட்டேன். இடைவேளை வரைக்கும் தான் சொன்னாரு. குலுங்கி சிரிச்சேன், நெகிழ்ந்து போனேன், கண்கலங்கினேன். அப்ப நினைச்சேன், ஒரு ஆளை பார்த்து அடையாளம் அதை வச்சு அளவீடு செய்யறதுங்கிறது ஒரு பெரும் குற்றம்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தினது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில இனிமே யாரா இருந்தாலும் மதிக்கணும்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் பாக்யராஜ் அப்படின்னு இளையராஜா சொன்னாரு. ஆக ஒரு உதவி இயக்குனரா இருக்கும் போதே ஒரு அளவற்ற திறமையும் ஒரு அளவிட முடியாத அந்த ஆற்றலும் அவர்கிட்ட மட்டும் அது நிறைஞ்சு இருந்திருக்கு. அது இறுதி வரைக்கும் இருந்ததுங்கிறது தான். இல்லாட்டினா தன்னுடைய முதல் படத்தை சுவர் இல்லாத சித்திரங்கள், சுவர் இல்லைன்னா சித்திரம் இல்ல, ஒரு ஆன்டி டைட்டில வச்சு எந்த கலைஞனும் முதல் படம் எடுக்க மாட்டான். 2வது படம் என்னன்னா ஒரு கை ஓசை, ஒரு கையில ஓசையே இல்லை. ஆனா ஒரு பரீட்சை எழுதுறது போல
ஒரு ஒரு பரிசார்த்த அந்த முயற்சிங்கிறது இருக்குல்ல, முள்ளு மேல இல்ல, அது என்ன பிளேடு மேல நடக்கிறது போல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி 50 ஆண்டுகளாக படைப்புலகத்துல இன்னும் தீராத அந்த வேட்கையோட அன்னைக்கு நான் போனேன் என்னுடைய மகள் திருமண பத்திரிகை வைக்க. அப்போ நிச்சயதார்த்தத்துல வைக்கும் போது அப்ப பெருமழை இங்க அடிச்சது. அங்க மகாபலிபுரத்துல வச்சிருந்தோம். உண்மையிலேயே இங்க நிறைய பேர் வர முடியாத போயிருச்சு. சென்னையில அடிச்ச புயல் காத்து அது அந்த கோடை காலத்துல அதுதான். ஐயோ, கௌதமனுக்கு நம்ம கல்யாணத்துக்கு போயிடணும்னு டைரி எடுத்துட்டு வர சொல்லி எழுத சொல்லி நான் நிச்சயத ரிசப்ஷனுக்கும் வரேன், வரவேற்புக்கும் திருமணத்துக்கு வரேன்னு கைப்பட எழுதினாரு எங்க முன்னாடி. அதுக்கு வர்றதா தயாரா இருந்தாரு. நான் ரூம் போட்டுறேன்னா போட்டுருங்க, நீங்க போட்டுருங்கன்னு சொன்னாரு. ஆனால் அவரு வரல. அப்ப நீங்க ஒரு 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 பெரும் படைப்பாளி, எல்லார்கிட்டையும் நேசம் காட்டுறவரு. அப்ப நான் கேட்டேன், அதுதான் நான் சொல்ல வந்தேன், மறந்து போய் வேற எதுக்கோ போயிட்டேன். என்னன்னா அதாவது பக்கத்துல ஒரு ஹார்மோனி பெட்டி, ஒரு மியூசிக்கான எல்லா இதுவும் இருந்தது. போன் அடிக்கிறாரு. ஹார்மோனி பெட்டி இருந்தது. அப்ப என்னன்னு கேட்டேன். நான் இசை கத்துக்கிட்டு இருக்கேன்னாரு. ஆனா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது நம்மால பாட்டு போட்டு பெரும் மியூசிக்கரா இருந்திருக்காரு. என்னன்னா நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அந்த இசை மேல இருந்த வேட்கை, ஒரு 73 வயசுல ஒருத்தன் மாணவனா மாறுறது இருக்குல்ல, அவனுக்கு கலையின் மேல ஒரு வெறி கொண்ட ஒரு அடங்கா பற்று இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால அப்படி இருக்க முடியும். அப்படி எல்லாம் 73 வயசுல யாராலும் இருக்கவே முடியாது, அப்படி வாழவே முடியாது. ஆனால் அப்படி இன்னும் நான் வந்து இசையில, திரைக்கதையில் நான் கேட்டேன், சார் எங்களாலேயே நடுப்புற ஒரு கேப் வந்ததுன்னா, நான் படையண்ண படம் அந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி அவரு அந்த மாத்திரை போறதுக்கு நடுப்புற நான் கேக்குறேன், எங்களாலேயே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நடுப்புற கேப் இருந்ததுன்னா எப்படா ஷார்ட்கட் சொல்லுவோம்னு வெறி பிடிச்சு நிக்கிறோமே, நீங்க எல்லாம் எப்படி சார் நீங்க வந்து இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு எப்படி எப்படி அதெல்லாம் நீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது சொல்றாரு, முடியலதான், எவ்வளவோ கதைகளும் கருக்களும் இப்ப உருவாகுது, முன்னையோட பிரமாதமான திரைக்கதை அமைக்க முடியுது, ஆனா வாய்ப்பு இல்ல. வாய்ப்பை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல. உருவாக்குன உங்க ட்ரெண்ட் மாறி போச்சுன்னு வார்த்தையாலே சொல்லி எல்லாத்தையும் காலி பண்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தாங்க முடியாத நிலைதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கலைஞன், எவ்வளவு பெரிய கவலையோட அதை பகிர்ந்துகிட்ட ஒரு ஆள். அத இன்னைக்கு வந்து நம்மளோட இல்ல. ஆனாலும் அவர் கொடுத்துட்டு போன படைப்புகள், இந்த மக்களை வந்து அவர் புரட்சிகரமான படைப்பு கொடுக்கணும்னு அவர் நினைக்கல. ஆனால் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்கிற அந்த படைப்பு இருக்குல்ல, குடும்ப ரீதியான, உறவு ரீதியான, அன்பு பாசம் ரீதியான இந்த படைப்புகளை வந்து அள்ளி அள்ளி திகட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால ஒரு முழுமையான படைப்பாளியாக நம்மளை விட்டு விடைபெற்றிருக்கிறார் பாக்யராஜ். கண்டிப்பா வந்து இந்த இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கும் சரி, எல்லோருக்கும் சரி, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் சரி, இது பெரும் பெரும் இழப்புன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அவரை இப்போ வரைக்கும் நம்ம மனசுல இருக்கிறதுக்கு அவரோட படங்களே சாட்சியா இருக்கு நம்மளுக்கு. ஸோ இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா வந்து இன்னும் வந்து அவரோட படங்கள்ல நம்ம கூட அவர் எப்பயுமே இணைவாரு, இருந்துட்டே இருப்பாருன்ற நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.